ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் ஹிட்மேன் பிளட் மரி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவாக போட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாத்ரூவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ப்ரீவியஸ் எபிசோடையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு மிஷின் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினாக தான் நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் டேன்னு காட்டுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்ட்டில் நடந்ததா? அப்போ இதோட டைம்லைன் என்னென்னு வரும் தெரியல, பார்ப்போம். Yeah. Rick Henderson, first edition? He's expecting you. This way. Rick Henderson. I've been looking forward to this. As have I, Mr. Alexander. Don't let's stand on ceremony. Call me Jack. Rick. Make yourself comfortable, Rick. I'll be right with you. அங்கே இருக்கிறது யாருங்க? அந்த பர்சன் யாருன்னு தெரியல. Real journalism. Thanks. I thought we'd start with your thoughts on the White House attack. Then discuss your tenure as director of the FBI. ஓகே, இந்த ரிக் ஆண்டர்சன்றது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் போல இருக்குது. அவன் ஏதோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் இங்கே. பட் அந்த பர்சன் யாருன்னு தெரில. அவன் தான் எல்லா கதையுமே இப்போ சொல்கிறான். இது ஒரு மோர் சென்சிட்டிவான ஸ்டோரி அப்படின்றத பற்றி சொல்கிறான். ஐ திங்க் இந்த பாஸ்ட்டை பற்றின கதையெல்லாம் இந்த பர்சன் தான் வந்து இவன்ட்ட சொல்கிறான்னு நினைக்கிறேங்க. But I couldn't risk a leak. I'm not sure I understand. Don't worry. It's the scoop of the century. If I had a dime for every time I heard that. Listen, please. It begins with a little incident at a vineyard in Chile that caught my eye some time ago. This was a family business. இதெல்லாம் எங்கே தொடங்குச்சுன்னு பார்த்தா வின்யார்டில் சில்லி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இதெல்லாம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபெர்னாண்டோ டெல்காடோவும் அவனோட பையன் மேனுவல் டெல்காடோவும் தான் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபோல்டரில் இருக்குது, லுக் அவுட் பண்ண அப்படின்றாங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. February 28, 2004. இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை பற்றின கதையை தான் வந்து அவன் ப்ரெசன்ட் டேயில் சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே, நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க ஒர்க்குன்ட்டு. ஓகேங்க, அதே தான். அந்த ஃபெர்னாண்டோ டெல்காடோவை ஃபஸ்ட்டு நம்ம கொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அவன் பையன் மேனுவல் டெல்காடோவை கொல்லணும். அதுக்கப்புறம் வின்யார்ட்லேருந்து தப்பிச்சு ஓடணும். இந்த கதையை தான் வந்து அவன் ப்ரெசன்ட் டேயில் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம நினச்ச மாதிரி தான். அவனை பற்றின டீட்டெயில், அவன் பேக்ரவுண்டு எப்படிப்பட்ட ஆளுன்றதை பற்றிலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து மேனுவல் டெல்காடோ, அவன் பையனை பற்றின டீட்டெயில்ஸ், அவன் எங்கே இருக்கான், எந்த இடத்துல இருப்பான், அவனை எப்படி போய் கொள்வது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எஸ்கேப் த வின்யார்ட். ஒன்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யூ ஆப்ஜெக்டிவ் எஸ்கேப் த வின்யார்ட் பை சீ பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு சீ பிளேன் இருக்கும் போல இருக்குது. அந்த பிளேன் எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சிடணும் போல இருக்குது. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு சைட் ஆம் கன்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கன் எடுத்துக்கிறேன் நான். இதுவே ஓகே தான். அடுத்து கன்சீலபிள் வெப்பன் SMG டாக்டிக்கல் எடுத்துக்கிறேன். ஹெவி வெப்பன் நமக்கு எதுவுமே தேவைப்படாது. முதல்ல இது எந்த கன்ஸுமே தேவைப்படாது நமக்கு. நம்ம ஏன்னா அசாசினேட் பண்ணி தான் முடிக்க போகிறோம் இந்த கேமையே. வின்டேஜ் இயர் அப்படின்றது தான் இந்த மிஷின் நேமு. இந்த பர்சன் தாங்க அந்த ஃபெர்னாண்டோ டெல்காடோன்றது. இங்கே வரவன் தான் வந்து மேனுவல் டெல்காடோ, அவன் பையன். 2 பேரும் உள்ளே போகிறாங்க. எங்கள் கேம் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம பேக் சைடில் இப்போ ஓடணும். பேக் சைடு போயிட்டு நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு. இல்லைனா சுற்றிலும் கார்ட்ஸ் இருப்பாங்க, அடிக்கடி நீங்கள் மாட்டிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு நொட்டோரியஸ் லெவல் அதிகமாகிடும், விட்னஸ் அதிகமாகிடும். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது காயின் எடுத்து வீசுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ அவன் கொஞ்சம் நவுந்தோடனே காயினை வந்து எய்ம் பண்ணி அந்த பொட்டிக்கிட்ட வீசுங்க. அவன் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க போவான். அது வரைக்கும் இந்த டோர் க்ளோஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம ஒரு பக்கம். நான் ஃபைபர் ஒயர் எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே அப்படியே போகிறேன். போயிட்டு அவனை கஜெக்ட் பண்ணிடுறேன் நான். அவ்வளோதான், கஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸை நான் எக்யூப் பண்ணணும்.
ஏன்னா யாரும் வரத்துக்குள்ளே எக்யூப் பண்ணிடணும், இல்லைனா நமக்கு வந்து டென்ஷன் மீட்டர் அதிகமாகி அவனுங்க கார்ட்ஸ்லாம் நம்மளை போட்டு தர ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, இவனை தூக்கிறதுக்கான இதே காட்ட மாட்டேது. ட்ராக் பாடி காட்டுது. ஓகே, ஆஹாஹா பிரிஞ்சுட்டாங்க. இருங்க. ஓகே, பிடிச்சிட்டேங்க. வந்துட்டான். அப்படியே போய் அவனை லிட்டில் போய் போட்டோன்னா பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்போஸ் பாடி கேட்குது, கொடுத்தாச்சு. ஓகேங்க, அவனை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ். அந்த ஒர்க்கர் உள்ளே வந்தான் பார்த்தீங்களா, அவன் கையில் கன்று வேறு இருக்குங்க. காலி பண்ணியிருப்பான் நம்மளை. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. அப்படியே டக்குன்னு ஓடி போய் இந்த டோருக்குள்ளே போங்க. போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க டோரை. ஏன்னா வெளியிலேருந்து கார்ட்ஸ் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிரும். ஓகே, இவன் பக்கத்தில் போய் நின்னோடனே அவன் நம்மளை வந்து எஸ்கார்ட் பண்ணி அவன் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போவான். ஆனால் அவன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அவன் அப்படி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு இப்போ என்ன பண்ணிடுங்க, பாமை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த ரெஞ்சில் பாமை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படி இந்த இடத்த டக்குன்னு எஸ்கேப் ஆயிடணும். ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நம்ம. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம டெட்டனேட்டரை வந்து நம்ம கையில் வச்சுக்கணுங்க. நம்ம டெட்டனேட்டரை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் எங்கே வரான் அப்படின்றத நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இப்போ எங்கே இருக்கான் ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம். அந்த பிளாக்கில் அந்த பாருங்கள், நம்ம ஸ்டெப்ஸுக்கிட்ட தான் வரப்போகிறான். அவன் ஸ்டெப்ஸுக்கிட்ட ஏறும் போது தான் நம்ம பாமை பிளாஸ்ட் பண்ணணும். இன்னொரு ஹெட் வந்து இங்கிட்டு இருக்காங்க, அவன்கிட்ட அப்புறம் போய்ப்போம். நம்ம பாமை ப்ளேஸ் பண்ணவங்கள காலி பண்ணோம்ல. ஸோ டெட்டனேட்டர் நான் எடுத்துக்கிறேன் கையில். எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் திரும்பவும் வாட்ச் அவுட் பண்ணணும். ஆஹா, நான் விடுதுங்க. டெட்டனேட்டர் உள்ளே வச்சிட்டான். சரி, ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு பார்ப்போம். எங்கள் ஸ்டெப்ஸுக்கிட்ட தான் ஏறுறான். அந்த ரெட் கலர் ஆள் தெரியுதா, அந்த நம்ம எய்மு, அவன் அங்கே தான் வரான். இப்போ நம்ம டெட்டனேட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். டெட்டனேட்டர் பதில் எடுத்துப்போம் போல். இப்போ நான் டெட்டனேட் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பண்ணிட்டேன். செதறல் ஆகிடுச்சு. அவன் செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஸ்டெப்ஸ்கிட்ட தான் ஏறி வந்தான். செத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் பார்த்துப்போம். ஆமாங்க, அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், மேலே டிக்கு விழுந்துருச்சு. ஸோ அதனால் அவன் செத்துட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா கார்ட்ஸும் அங்கிட்லேருந்து வெளியில் ஓடி வரட்டும். ஏன்னா நம்ம அந்த பக்கம் தான் வரணும். ஓகே, எல்லா கார்ட்ஸும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு உள்ளே போயிடுவோம். ஆஹா, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் திறந்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா, நமக்கு ஆல்ரெடி சஸ்பீஷியஸ் மீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் நம்ம ஏதாவது பண்ணோன்னா எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் போகிற வழியிலே போங்க. யாரும் பார்த்துடாத மாதிரி பார்த்து போங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தன் பார்த்துட்டானா கூட டென்ஷன் மீட்டர் அதிகமாகிடும். எல்லா கார்ட்ஸும் நம்மளை சுற்றி போட்டுருவாங்க. ஏன்னா இங்கே நிறையா கார்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கே தெரியாது. ஆனால் நிறைய இடத்துல கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பைப்பில் ஏறிட்டேன்னா இங்கே இப்படியே வந்துக்கோங்க. ஆஹாஹா, ஓச்சுங்க, கார்ட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிட்டானுங்க. ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன். உள்ளே தான் நம்ம போகணும். ஆஹா, யாரோ சுடுறாங்க. யாருங்க சுடுறது? அங்கேருந்து ஒருத்தர் சுடுறாங்க. அவன் தாங்க பார்த்துட்டான் நம்மளை ஏறி வந்ததை. சரி, கன்னை பிக் பண்ணிப்போம். அவனை மட்டும் காலி பண்ணிடுவோம். நம்ம இவனோட நம்ம முடிச்சிடுவோம். வேறு யாரையும் நம்ம சுட தேவையில்லை. ஓகே, செத்துட்டான். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன். திரும்ப ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உள்ளே தான் போகணும். மெயின் பாஸ் இங்கே தான் இருப்பான். இப்போ அவனை காலி பண்ணணும் நம்ம. ஓகேங்க, அங்கே நடந்து போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான். அவனை காலி பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கார்ட்ஸ்லாம் இருக்கானுங்களான்னு தெரில. கார்ட்ஸ் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. சரி, நம்ம போயிடுவோம். போயிட்டு இப்போ நம்ம ஃபைபர் ஒயரை போட்டு அவனை காலி பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க, கஜெக்ட் பண்ணியாச்சு. 2 பேருமே காலி பண்ணியாச்சு. 2 பாஸையுமே காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தப்பிச்சு ஓட வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்குது. எந்த பக்கம் வந்தோன்னு ஞாபகம் இல்லையே. இந்த பக்கம் வந்தோமா, எங்கிட்ட வழியாக வந்தோம் நம்ம? ஓகே, அங்கிட்டு தான் வந்தோம். ஓகே, இந்த வழியாக வந்தோம். இப்போ இந்த ஜன்னல் வழியாகவே திரும்ப வெளில போயிடலாம். ஓகே, என்ன பண்ணுங்க, இந்த வழியாகவே குதிச்சிருங்க. நீங்கள் திரும்பவும் பைப்பை பிடிச்சி வேறு ஒரு டோர் இருக்கும், அந்த வழியெல்லாம் வந்தீங்கன்னா எல்லா கார்ட்ஸும் சுற்று போட்டுருவாங்க. ஏன்னா டென்ஷன் மீட்டர் ரெட்லேருந்து இன்னும் குறையில பாருங்கள், ரெட்டிலே தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி இறங்கி போயிருங்க. கீழே நம்ம சீப்ளைன் இருக்க ஏரியாவுக்கு போயிடலாம். அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி தாங்க, அதாவது ஹிட்மேனை நம்ம இப்படி தான் விளாடணும் அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம வந்து அடிதறியாகவும் விளாட்லாம், எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அப்படி கூட விளாட்லாம். பட் அது ஒரு 2-3 அட்டம்ப்ட் எடுக்கும். பட் ஹிட்மேனோட பர்பஸ் என்னென்னா, அது ஒரு ஸ்டெல்த் பண்ணி விளாடுற கேமு. ஏன்னா ஸ்டெல்த்துக்கெல்லாம் ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஹிட்மேனு. ஸ்டெல்த் பண்ணி விளாட வேண்டிய கேமை நம்ம ஸ்டெல்த் பண்ணி தானே விளாடணும். ஸோ வந்து அதுதானே அதோட பர்பஸ். அதனால நான் அந்த மாதிரி விளாட்றேன் நான். ஏன்னா ஹிட்மேனை வந்து எல்லோரும் அசாசினேட் பண்ணி முடிக்க சொல்லி தான் கேட்பாங்க, விரும்புவாங்க. ஸோ இங்கே கார்ட்ஸ் இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். நம்ம டக்குன்னு போயிடலாம் நம்ம பிளெயினுக்கிட்ட. இவனுங்க ஒன்றுமே நம்மளை செய்ய மாட்டானுங்க. நம்ம வந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம். பிளெயின் அங்கே தான் இருக்கும், அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அதான் அந்த மாதிரி நம்ம வந்து இதுதான் ஷட்டவுன்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஹிட்மேன் மாதிரியே விளாடணும் அப்படின்ட்டு தான் நம்மளோட ஐடியா. ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டேன்.
ஓகேங்க, வின்யார்டை விட்டு நம்ம விடைபெறுகிறோம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. சீ பிளேனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் கில்ஸ் 5. ஓகே, காட்டான் கேமரா வந்து கிடையாது, ஆனால் விட்னஸ் ஒன்று இருக்குங்க. விட்னஸை அவனையும் கொண்டுட்டோம் நம்ம. பட் 2 நாய்ஸ் இருக்குது பாருங்கள். 2 வாட்டி நம்ம புல்லட் ஃபயர் பண்ணோம்ல அவன் மேலே, ஸோ அதனால் நாய்ஸ் இருக்குது. மிஷின் ரேட்டிங் ஹூட்லம் அப்படின்னா என்னென்னு தெரில. பட் ஆனால் நமக்கு வந்து ஹிட்மேனோட மிஷின் ரேட்டிங் மட்டும் கொடுக்கல. நம்ம இதுவே நம்ம வந்து யார் கண்ணிலையும் படாமல் போய் பண்ணியிருந்தோன்னா ஹிட்மேன் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் ஹூட்லும் கில்ஸ் அகெயின் அப்படின்னு போட்டிருக்கு. பெர்னாண்டோ டெல்காடோ செத்துட்டான் அப்படின்னு போட்டானுங்க. அவ்வளோதான், நம்ம மிஷின் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு மிஷினை வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன். அவ்வளோதான், இந்த மிஷின் ஓவர் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் மிஷினை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.